அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து முஸ்லீம் வீட்டு ஜாலர் முஸ்தபா தான். எப்படி ரெடி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். அன்றைக்கி டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் விறுவிறுன்ட்டு 1 கிலோ மாவுக்கு வந்து 1/2 kg வெங்காயம் வந்து நல்லா உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வேலையுமே சீக்கிரம் முடியும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தான் நம்மளுக்கு மெயின் ப்ராசஸ். அதனால் வெங்காயத்தை தான் கட் பண்ணியாச்சு. அதையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து போன்லெஸ் மட்டனும் வேக வச்சு எடுத்துகிட்டு அதோட வெஜிடபிள் வந்து நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோஸ் அது 3மே வெட்டி அதையுமே தனித்தனியாக பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சூடுனதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து இந்த மசாலா வந்து ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்புமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. அதுவுமே கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ அதோட வந்து நம்ம வெட்டி வச்ச வெஜிடபிள்லாம் அதில் ஆட் பண்ணலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் அது 3மே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டாலே போதும். வெஜிடபிள் எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆயிரும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச மட்டன் போன்லெஸ்மே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ மசாலாமே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மல்லிக்கீரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து மாவு ரெடி பண்ணுறதா இருந்தால் நாங்கள் தேங்காய் பாலில் தான் மாவுமே ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் திருவி எடுத்துகிட்டு அதையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 10-15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா இது எல்லாமே அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து வடித்தட்டு வச்சுட்டு அரைச்ச தேங்காய் வந்து அதில் விழுத ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி 1 கிலோ மாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து தேங்காய் பால் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து புழிஞ்சிட்டு இந்த வாட்டரில் தான் நம்ம இப்போ வந்து மாவுமே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம புழிஞ்ச தேங்காய் பால் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் அரைவாசி வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு இப்போ வந்து மைதா மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்புமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து இருக்கிற எல்லா தேங்காய் பால்லையுமே மாவையும் வந்து சேர்த்து அரைச்சி நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சல்லடை வச்சு தான் நீங்கள் வந்து மாவுமே வடிகட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பாட்டிலில் ஊற்றும் போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தோசை ஊற்றவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஜாலர் முஸ்தபா கப்புண்டே சொல்லி கடையில் விற்கும். இப்போ வந்து நம்ம இந்த பாட்டிலில் வந்து இப்போ மாவு ரெடி பண்ணோம்னா அது எல்லாமே அதில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வந்து முஸ்தபாவுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றுறதில்ல நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு பவுலில் வந்து எண்ணெயும் அதில் வந்து நெய்யும் ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் அந்த தோசைக்குமே நாங்கள் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி எடுப்போம். இப்போ அதையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ தோசைகள் வச்சிடலாம். இது வந்து ஒரு தோசைக்கல்லில் சுட்டு எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும். நாங்கள் வந்து 2 தோசைகள் தான் வைப்போம். 2 தோசைக்கல்லுமே வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்ட் ஷேப்பு பூவாக போட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்து தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை வந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம்னா அதையுமே கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ தோசை வந்து நல்லா செவந்த நிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பியெல்லாம் போட தேவையில்லை. அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரியே வந்து நாங்கள் ஊற்றி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து தோசை ரெடி பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் வந்து முஸ்தபா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். தோசை சுட்டு எடுக்க தான் டைம் ஆகும். நம்ம தோசை சுட்டுட்டாலே அதுக்கப்புறம் வந்து வேலையுமே கடகடன்னு முடிஞ்சிடும். இப்போ எல்லாமே தோசையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து 2 தோசையை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து மடக்கிக்கலாம். சில பேர் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து மடக்குவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஷேப்பில் வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ள ஒவ்வொரு ஸ்டைல் மாதிரி இருக்கும். நான் வந்து முக்கோண ஸ்டைலில் தான் வந்து நான் மடிக்கலை, என் பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவள் தான் வந்து மடிச்சுமே கொடுத்தா. இந்த மாதிரி எல்லா மசாலையிலுமே இந்த மாதிரி தோசையில் வச்சு மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து முட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 6-7 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும்.
இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு கல் சுடுந்துன்னா இப்போ நம்ம முக்கோண ஷேப்பில் மடித்து வச்சோம்னா அது எல்லாமே போட்டு நல்லா நெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா கூடுதலையாக ஊற்றினா நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா எண்ணெயும் ஊற்றிட்டு இப்போ முட்டை அடித்து வச்சோம்ல அதேமாரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே ஊற்றுங்க. மேலே ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அடியில் செவந்துடும். இப்போ வந்து அதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மேலே 2 ஸ்பூன் வந்து முட்டை அடித்தோம் அதையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் இதே மாதிரி சுட்டு எடுத்துகிட்டா நம்மளுக்கு வந்து முக்கோண ஷேப்பில் தோசையுமே ரெடி ஆயிரும். எல்லா பிள்ளைங்களும் வந்து மசாலாவில் வந்து இந்த சென்னையில் வந்து ஃபுட் கோர்ட்டில் வந்து ஜம்ஜம்மில் சீஸ் போட்டு தருவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி கேட்டாங்க. 2 பேலன்ஸ் வந்து தோசை இதுக்காக தோசை மாவுமே வச்சுருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரவுண்டு ஷேப்பில் வந்து தோசை ஊற்றிட்டு இப்போ வந்து மசாலா வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. நல்லா தோசை ஃபுல்லாகவே மசாலா வர மாதிரி கோட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வந்து சீஸ் நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சீஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தோசை சுட்டது தோசை இருக்குங்களா அதை வந்து மேலே ஒன்று வைங்க. வச்சுட்டு அது மேலேயுமே கொஞ்சம் முட்டை வந்து ஊற்றுங்க. 2 ஸ்பூன் வந்து முட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே உள்ள தோசை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வெந்திருக்கும். இப்போ அழகாக வந்து தோசை கரண்டியை வச்சு நல்லா அழகாக வந்து திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டால் நம்ம வந்து மசாலா சீஸ் தோசையுமே ரெடி ஆயிரும். அதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 ஜாலர் முஸ்தபா கிட்ட வந்துருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷனாக வட்டலை பாச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டைம் இல்லை வைக்கிறதுக்கு, இது செஞ்சு முடிக்க எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை எங்களுக்கு பீஸ் போட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களுமே ரொம்ப வந்து சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் அந்த சீஸ் ஜாலர் முஸ்தபா டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஜாலர் முஸ்தபா செய்கிறதெல்லாம் பெருசு இல்லை, அன்றைக்கி கிச்சன் வந்து ரொம்ப மிஸ் ஆகி கிடந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி வைக்கவே எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.